டாக்டர் டிஜே தினகரனுடைய ஆரம்ப கால ஆன்மீக காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா, மக்களுடைய துயரங்களை தீர்க்கக்கூடியதாக, மக்களை தெய்வத்திற்கு நேராக, இறைவனுக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உடையவராக இருந்தார். ஆனா காலப்போக்கில பாத்தீங்கன்னா, இந்த காரணியா யூனிவர்சிட்டின்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டு அதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டார். ஏன் பேர சரவணம் கலைஞருக்கு உதவிகரமாக இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அரச நிலத்துல போயிட்டு திருச்சபை கட்டுவது என்பது நல்லதல்ல. அது சரியான ஒரு நல்லவர் செய்யக்கூடியது அல்ல. எல்லா மேடைகளிலும் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது எஸ்ரா சரவணத்தை மேடைகளில் பார்க்கலாம். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, இல்ல அவரால் நடக்க முடியல அப்படின்னு. வீல் சேர்லேயே வந்திருக்கிறார். இதே எஸ்ரா சரவணம் வீல் சேர்லேயே வந்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலினுடைய கூட்டங்களிலே ஸ்டாலின் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் நல்லதா, இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நல்லதா என்று கிறிஸ்தவ மக்கள் சிந்திச்சு பார்க்க. எஸ்ரா சரவணனுடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு சாலையை வச்சுக்கிட்டு இவங்க கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு என் பேர்லயும் ஒரு சாலையை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். முட்டாள்தனமா இருக்கு. ஒவ்வொரு ஆன்மீக தலைவருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணாங்க, என்ன சரித்திரமா என்ன பண்ணாரு எஸ்ரா சரவணன்? நல்ல இந்த கவர்மெண்ட் இடம், புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க அவர் மூலமா பட்டாவும் அப்ரூவலும் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்களுக்குரியதா அவங்க மாத்திக்கிடுவாங்க. இப்படி அவர் பண்ணதுதான் தனக்கு சாதகமா பண்ணி கொள்வதற்கு தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட பயணிச்சார். நீங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும் பொழுது, விசேஷமா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தார். வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ரா சரகுணம் பேர்ல புதுசா சாலைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த தியாகி பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். அதாவது இந்த வாடல் ரோடுன்னு இருந்தது. ஆக்சுவலா இந்த வாடல் ரோடுன்றது அவர் யாருன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் கம்பெனியுடைய ஒரு பெரிய நல்ல பிஸ்னஸ்மேன். அந்த ஏரியாவே அந்த சென்னையே டோட்டலா பிரிட்டிஷ் கம்பெனிக்குள்ளதான் இருந்தது. அதனால அன்னைக்கே அந்த வாடல் ரோடுன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ அருமையான திராவிட முன்னேற்ற கழகம் பேராயர் எஸ்ரா சரகுணம் சாலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதாக இவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த நேரம் ஆஸ்பத்திரியில இருக்கிறார். இது மற்றவங்க யாரோ தான் அதை திறந்து வச்சாங்க. சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். டாக்டர் கலைஞர், இதை நீங்க கேட்கும் போது இன்னொரு காரியம் ஞாபகம் வருது. டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம இது பக்கத்துல ராஜா அண்ணாமலைபுரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் டிஜே தினகரன் சாலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டா, கலைஞர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வண்ணமாக அவர் கிறிஸ்தவ தலைவர்களை மட்டும் இல்ல, அனைத்து தலைவர்களும், அனைத்து மத தலைவர்களையும் மதிக்கக்கூடியவர். ஆனா அவர் அதற்காக அந்த டிஜிஎஸ் தினகரன் சாலை என்பதை வைப்பது நல்லதா கெட்டதா என்கின்ற வாதத்துக்கு நாம் போவதற்கு முன்னதாக, அது நல்லதும் நான் சொல்லுவேன், கேட்டதும் நான் சொல்லுவேன். இல்ல சார், அதான் ஒரு கேள்வி இருக்கு. டிஜிஎஸ் தினகரனுக்கு கூட கடற்கரை ஓரமா ஒரு பேர் வச்சிருக்காங்களா சார்? இந்த மாதிரி சாலைக்கு பெயர் வைக்கிற அளவுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களா? நல்ல கேள்வி சார். தகுதி உள்ளவங்களா? சாலைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவனா கிடையாது. ஏன்னா டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய ஆரம்ப கால ஆன்மீக காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா, மக்களுடைய துயரங்களை தீர்க்கக்கூடியதாக, மக்களை தெய்வத்திற்கு நேராக, இறைவனுக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை உடையவராக அவர் இருந்தார். ஆனா காலப்போக்கில பாத்தீங்கன்னா, இந்த காரணியா யூனிவர்சிட்டின்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டு அதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டார். ஆக ஒரு ஒரு நான் எப்படி சொல்லணும்னா, ஒரு வியாபாரத்திற்காக அவருடைய பெயர்ல அந்த சாலையை கொண்டு வந்துட்டாங்களே தவிர, அப்படி பாத்தீங்கன்னா ராமசாமி சாலை அப்படின்னு இருக்குது. ராமசாமி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு விதமான பிசினஸ் மேன்.
அப்படி ஒரு பிசினஸ் மேனுடைய பேர்ல தான் இது கொண்டு வந்திருக்காங்க தவிர, கிறிஸ்தவர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஒரு ஆன்மீக தலைவர், அவருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடம் கொடுத்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சிறுபான்மையினர் மேல் ரொம்ப நம்பிக்கை உடையவர்கள், சிறுபான்மையினருக்கு எல்லாவற்றையும் செய்கின்றவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் இதுக்கு தகுதியா அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கத்துல தகுதின்னு சொல்லுவேன், ஒரு பக்கத்துல தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தா, டாக்டர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க நிறைய இடத்துல இந்த சமுத்திரபுரம் பார்த்துருப்பீங்க. இந்த சமுத்திரபுரம் வந்து எப்படி வந்துச்சு, எங்கன்னு வந்துச்சு காசு இதெல்லாம் கட்டுறதுக்கு, கொஞ்சம் அதை நீங்க கொஞ்சம் தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப உதவிகரமா நின்னது பேராயர் எஸ்ரா சர்க்குணம். ஏன் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் கலைஞருக்கு உதவிகரமாக இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா, பேராயர் எஸ்ரா சர்க்குணமுடைய இந்த திருச்சபைகள், சர்ச்சு அவர் எங்கெல்லாம் நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இந்த ஸ்லம் ஏரியாஸ் இருந்ததோ, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தார்களோ அந்த இடத்துல என்ன பண்ணாரு, இவர் திருச்சபை நிறுவினார், சர்ச்சை நிறுவினார். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் புறம்போக்கு இடம், அது அரசாங்க இடம். இந்த அரசாங்க இடத்துல இவர் என்ன பண்ணாரு, திருச்சபையை நிறுவினார். ஆனா டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இவர் எங்கெல்லாம் இந்த மாதிரி அரசாங்க நிலத்துல சர்ச்சை வச்சிருந்தாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணாரு, இவருக்கு பட்டா கொடுத்துட்டாரு. ஒரு ஆன்மீக தலைவரா நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை வரவேற்கணும். ஆனா சமுதாய பணியாளனாக, சமுதாயத்திற்குரியவனாக நான் பேச நினைச்சா அதை வன்மையா கண்டிக்கிறேன். சரியா? அதாவது அரச நிலத்துல போயிட்டு திருச்சபை கட்டுவது என்பது நல்லதல்ல, அது சரியான ஒரு ஒரு நல்லவர் செய்யக்கூடியது அல்ல. அதுக்காக இவர் என்ன பண்றாரு, சமுத்திரபுரத்துக்கு தனக்கு வந்த, அதாவது அந்த காலத்துல டாக்டர் பில்லிகிராம் அப்படின்னு இருந்தார், அவருடைய பையன் சமாரிட்டன் பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து நிறைய பணம் கோடி கோடியா வந்துச்சு. இந்த கோடி பணம்லாம் எங்க போச்சுன்னா திமுக அரசாங்கத்துக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டு இவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் என்ன பண்ணாரு, தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொண்டார். எப்படி இந்த திருச்சபையெல்லாம் நிறுவனார் இல்லையா, அதுக்கெல்லாம் பட்டா வாங்கிட்டார். ஆக பணம் கொடுத்து பட்டா வாங்கப்பட்டது. அதனால இப்ப நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, போன அரசாங்கம், அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அரசாங்கம் சென்னையில சானட்டோரியம் ஒரு பகுதி, அந்த பகுதியில் என்ன ஆயிடுச்சு, பெர்மிஷன் இல்லாத இடத்துல இந்த இசிஐ சர்ச்சுக்கு தலைமை யாருன்னா எஸ்ரா சர்க்குணம். இந்த இசிஐ திருச்சபை இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த இடமானது, திருச்சபை இருக்கக்கூடிய இடமானது அரசாங்கத்துக்குரிய இடம், அதனால இதை நாங்க கட்டாயம் இதை தகர்த்து விடுவோம் என்று சொல்லி அதை உடைத்து விட்டார்கள், அந்த திருச்சபையை உடைத்து விட்டார்கள். உடனே எஸ்ராசனுடைய மகள் இப்போது இருக்கிற பேராயர் உடனே அவங்க என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. யாரை போய் பாக்குறாங்கன்னா, முதலமைச்சர் எடப்பாடிய போய் பாக்குறாங்க. பார்த்தோன்னா அவர் என்ன பண்றாரு, சரி இது திருச்சபைக்காக தான், இது ஒரு திருச்சபையா இருப்பதினாலே நான் வேறொரு பகுதியை நான் இடம் தரேன், நான் ஒதுக்கி தரேன், நீங்க அங்க உங்க திருச்சபையை கட்டிங்கன்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாரு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்புல இருந்த முதலமைச்சரை அவங்க மகா போய் சந்திச்சாங்க. சரியா? சந்திச்சுதான் தனக்குரிய சாதகமான காரியத்தை பண்ணி கொண்டார்கள். அதே வண்ணமாக இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, போன தேர்தல்ல, சட்டசபை தேர்தல்ல எஸ்ரா சர்க்குணத்தையே திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருச்சு. எல்லா மேடைகளிலும் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது எஸ்ரா சர்க்குணத்தை மேடைகளில் பார்க்கலாம். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, இல்ல அவரால் நடக்க முடியல அப்படின்னு. வீல் சேர்லேயே வந்திருக்கிறார், இதே எஸ்ரா சர்க்குணம் வீல் சேர்லேயே வந்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலினுடைய கூட்டங்களிலே ஸ்டாலின் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டார். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற இந்த சந்தர்ப்பத்துல இப்போ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை என்று சொல்லி அந்த அந்த வாடல் ரோட் அதை வந்து பேர் மாத்தி வச்சுட்டா, கிறிஸ்தவ சமுதாயத்தினர் உடனே
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உடனே ஒரு சாதகமாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி நிலை வர வேண்டும் என்பதற்காக இந்த சாலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். மறுபடியும் நினைவு கூர்றேன், கடந்த வருஷம் 2024 சென்னையில மட்டும் 4 கிறிஸ்தவ ஆலயத்தை இதே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இடங்கள் சரியில்லை என்று சொல்லி உடைத்து போட்டார்கள். அந்த 4 திருச்சபைகளுக்கு இடம் கொடுத்தார்களா? வேறு இடத்துல கட்டடம் திருச்சபை நடத்துவதற்கு கட்டடம் கட்டுவதற்கு கொடுத்தார்கள்னா இல்ல. ஆனால் எடப்பாடி அரசு இதே எஸ்ரா சரூனுடைய திருச்சபைக்கு சென்னையில ஒரு சபையை உடைச்சாங்கன்றதுக்காக அந்த ஒரு சபைக்கு இடம் கொடுத்தாங்க. அப்ப இந்த 2 கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் நல்லதா இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நல்லதா என்று கிறிஸ்தவ மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அண்ணா திராவிட அரசாங்கம் இருக்கும் பொழுது சபையை உடைத்தாலும் வேறொரு பகுதியை இடம் கொடுத்து நீங்க கட்டி கொள்ளுங்கன்னு சொல்லி அனுமதித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருஷத்துல 4 திருச்சபைகள் சென்னையிலே உடைக்கப்பட்டது. அந்த 4 திருச்சபைக்கும் இந்நாள் வரைக்கும் இப்ப வரைக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. அப்ப யாரு சிறுபான்மையினருக்கு முதலிடம் கொடுக்கறாங்க என்று இதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். சராசரனுடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு சாலையை வச்சுக்கிட்டு இவங்க கொடுத்தாங்கன்னா நாளைக்கு என் பேர்லயும் ஒரு சாலையை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். முட்டாள்தனமா இருக்குது. ஒவ்வொரு ஆன்மீக தலைவருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணாங்க, என்ன சரித்திரமா என்ன பண்ணாரு எஸ்ரா சருக்கணும்? இன்னொரு விஷயத்த நான் சொல்றேங்க, இப்போ நீங்க கேட்டுட்டீங்க, வேற வழியில சில உண்மைகளை உடைத்துதான் ஆக வேண்டும். ஏன்னா மக்களுக்கு இது தெரியணும், கிறிஸ்தவ மக்களுக்கு இது தெரியணும், அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது தெரியணும், மற்ற கட்சியில இருக்கிறவங்க இது தெரியணும். அருமையான திரு ராம் விலாஸ் பாஸ்வான் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாரு, அவர் தனியா கட்சி கூட வச்சிருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, சில வருடங்களுக்கு முன்பதாக இதே எஸ்ரா சருகனம் கீழ்பாக்கில் என்ன பண்றாரு, கெல்லிஸ்ல மெட்ராஸ் பைபிள் செமினரி அப்படின்னு வச்சிருக்கிறார். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு சமூக கூடம் இருக்கின்றது. அங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டம் நடத்தும் போது ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்கும்படியாக அங்க வருகின்றார். வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பின்னாடி பார்த்தா ஒரு சிலுவை இருக்குது, கிராஸ். ஏன்னா அது கிறிஸ்தவ சமூக கூடனால கிராஸ் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த கிராஸை எடுங்கன்றாங்க. அப்பதான் அங்க உட்கார வேண்ட ராம்விலாஸ் பாஸ்வான். உடனே அந்த கிராஸை எடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கிறிஸ்தவனா இருந்துகிட்டு இன்னைக்கு நான் இந்த கிராஸை போட்டிருக்கிறேங்க, இந்த என்னுடைய கிறிஸ்தவத்துக்கு அடையாளமே இதுதான். ஆனா இந்த அடையாளத்தையே எடுன்னு சொல்றான் ஒருத்தன் அப்ப அவன் பேச்சை கேட்ட அடையாளத்தையே எடுக்கிற, ஒரு கிறிஸ்தவ மதத்தின் அடையாளத்தையே நீ எடுக்கிற, நீ ஒரு தலைவரா, நீ ஒரு பேராயரா? எவ்வளவு ஒரு 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 தவறான காரியத்தை ஒரு 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 கட்சி தலைவன் அவன் இருப்பான், 5 வருஷம் இருப்பான், அப்புறம் போயிருவான். ஆனா நீ ஒரு ஆன்மீக தலைவன், ஒரு மதத்துக்காக பாடுபடுறன்ற ஒரு மதத்தின் பேரை வச்சுக்கிட்டு பேராயர்னு சொல்லிக்கிட்ட அந்த சிலுவையை நீ எடுத்து ஓரம் தள்ளிட்டியே ஏதோ ஒரு மனிதனுக்காக. அப்போ கடவுளுக்கு நீ முதலிடம் கொடுக்கல, மனுஷனுக்கு முதலிடம் கொடுத்துட்ட. அப்படியாப்பட்டவருக்கு போய் ஒரு சாலை அவர் பேர்ல வச்சா இது கிறிஸ்தவர்களுக்கே அவமானமான சின்னம். இது ஒரு சிலுவையை மதிக்காதவன் அவனை கிறிஸ்தவன் சொல்வதே ரொம்ப தவறான காரியம். ஆனா இப்ப அவர் உயிரோடு கூட இல்ல, பேராயர் சார் எஸ்ரா சார் உயிரோடு கூட இல்ல. அடுத்தது இந்துக்களை பார்த்து அடிப்பேன்னு சொன்னவர். ஆமா சார், இந்துக்களுக்கு எதிராக நிறைய மதவாத கருத்துக்களை கூட பேசியிருக்காரு. நிறைய மதவாத கருத்துக்களை, அதாவது இதெல்லாம் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சண்டையை மூட்டி விட்டு கொண்டு எதிராக பேசினவர். அவருக்கு போய் ஒரு ஒரு சாலை பெயரை வச்சா அவர் பேர்ல எப்படி இந்து முன்னணி சும்மா இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஏன் சும்மா இருக்கிறீங்க? மற்ற கட்சிக்காரங்களும் ஏன் சும்மா இருக்கிறீங்க? மற்ற மதத்தினர் சும்மா இருக்குன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அவர் எப்பவுமே எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறார். அதாவது நான் கூட ஒரு கிறிஸ்தவ பேராயர் தான், அவருக்கு ஈக்குவலா இருக்கிறவன் தான் நான். வயசுல ஒருவேளை அவர் எனக்கு மூத்தவரா இருக்கலாம், மூத்தவர் தான் இருக்கலாம், இல்ல மூத்தவர் தான். ஆனால் தகுதின்னு பார்க்கும்போது அவரை விட கொஞ்சம் அதிகம் தான் நான். பணம் அவர்கிட்ட அதிகமா இருந்திருக்கலாம்,
நான் அந்த பணத்தை வச்சு பல காரியத்தை செய்திருக்கலாம். என்ன பணம் பலன் இல்லை, ஆனால் ஆன்மீக பலம் என்கிட்ட இருக்கின்றது. அதை நிச்சயமா நான் சொல்ல முடியும். அதற்காக என் பேர்ல ஒரு சாலையை விற்கிறேன்னு சொன்னா நிச்சயமா எழுத்து நிற்பேன் நானு. அதெல்லாம் கிடையாது. சமுதாயத்திற்கு ஒரு மனிதனாக செயல்பட வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அதற்காக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மாதிரி சாலைக்கு பேரை வைத்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் நான். சார், அவரோட சொத்துக்கள் மதிப்பு என்னென்ன சார்? அவருக்கு பின்னாடி அந்த சொத்துக்கள் யார் பேருக்கு போகும்? நல்ல கேள்வி சார், சரியான கேள்வி கேட்டீங்க. இப்போ அவருடைய மகள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேராயரா கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்டி, மேனேஜிங் ட்ரஸ்டி யாருன்னு பாத்தீங்கன்னா மகா தான். சரிங்களா? அவருக்கு 2 மகள். ஆக இந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போகுது? இன்னைக்கு அங்க உள்ள போதர்களும் அங்க உள்ள பேராயர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. எப்போ அபகரிக்கலாம், எந்த நிமிஷத்துல அபகரிக்கலாம் தான் அங்க உள்ள போதகர்களும் பேராயர்களும் இருக்கின்றார்கள். அது இல்லைன்னு சொன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ போதர்கள் என்கிட்டே பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம், அதுக்கு பிற்பாடு ஆளாளுக்கு எழுதிக்க வேண்டியதான் அவங்க பேர்ல இந்த சர்ச்செல்லாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ போதர்கள் ஏன்டே சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த சொத்துக்கள் அனைத்தும் இப்ப இந்த பேராயர்னு சொல்லி அவரோட மகள் இருக்கிறாளே அந்த பிள்ளைக்கு தான் போகுது. ஆனா அந்த பிள்ளைய அதுக்கு தகுதி உடையவள்னா இல்லை. பாவம், அதுடைய வாழ்க்கையே பாவம் வீணா அவங்க அப்பா வந்து இப்ப சிக்க வச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சார், நிறைய பில்டிங் அவர் பேர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அவர் ஏதாவது ரியல் எஸ்டேட் ஏதாவது பண்ணிருக்காரா சார்? ரியல் எஸ்டேட்ல இல்லைங்க. அதாவது அதான் நான் சொன்னேனே, அவரு டாக்டர் கலைஞரோடு கூட இருந்ததுனால நல்ல இந்த கவர்மெண்ட் இடம், புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க அவர் மூலமா பட்டாவும் அப்ரூவலும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்களுக்குரியதா அவங்க மாத்திக்கிடுவாங்க. இப்படி அவர் பண்ணதுதான். மற்றபடி ரொம்ப செலவழிச்சு அவர் பண்ணதா தெரியல. ஆனா அவருக்கு வந்த ஸ்பான்சர்ஸ், நிறைய ஸ்பான்சர்ஸ், அவரே நிறைய இடத்துல என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து இப்படி தன்னுடைய வேலைகளை செய்வார். ஏன்னா எனக்கே சில மீட்டிங்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, வந்து அதான் நான் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றேன், 30-35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்றேன். அவங்க வந்து இதுல வந்து வேதத்துல இருந்து பேசுவாங்க. இவர் என்ன சொல்லுவாரு, மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாரு, என்னையா சும்மா இருக்கிறேன், கைத்தட்டியா அப்பதான் என் பணம் கொடுப்பான், அவன் அலேலியா சொல்லி அப்பதான் அவன் பணம் கொடுப்பான் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அந்த வெள்ளைக்காரர் என்ன நினைச்சுக்குவாரு, நம்ம பேசதான் இவர் வந்து இந்த மொழிபெயர்க்கிறாரு போடுறது கரெக்டா, அதனாலதான் இவன் நம்ம பேசுறதுக்கு என்ன மக்கள்லாம் கை தட்டுறாங்க பாருங்க, மக்கள்லாம் உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு இவரு. என்ன ஒன்னும் பாராட்டல, பணம் பறிக்கிறதுக்காக ரொம்ப அழகா நாசுக்கா பேசுவார், ரொம்ப கில்லடி அவர். சார், எஸ்ரா சர்க்குணம் மத பிரச்சாரத்தை தாண்டி அரசியல் பிரச்சாரம் அதிகம் பண்ண மாதிரி இருக்கே சார்? ஆமாங்க, அதாவது தனக்கு சாதகமா பண்ணி கொள்வதற்கு தான் அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட பயணிச்சார் அவர். என்ன நீங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும் பொழுது, விசேஷமா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தார். ஏதாவது பேசினாரா பாத்தீங்களா? நீங்க எடுத்து சொல்லுங்க பாப்போம், ஏதாவது கருத்து இருந்தா எடுத்து சொல்லுங்க, அவர் ஏதாவது பேசினாருன்னு. அந்த நேரம் பேசியிருக்கணும். அப்போ உண்மையான ஆன்மீக தலைவர் அவர். ஒரு ஆன்மீக தலைவர் வந்து எந்த கட்சிக்கும் போய்விடக்கூடாது, எந்த அரசியல்வாதிக்கும் போய்விடக்கூடாது. நீ நடுநிலையா இருந்து பேசணும். ஆனா அதற்கு இல்லாதபடிக்கு இவரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு 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 தலைவராகவே இருந்தார்னு சொல்லி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்து அதை வளர்த்தார். அவர் மூலமாக தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய அங்கமாக இருக்கின்றார். அல்லது கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குலாம் அவங்க சாதனையா இருக்கக்கூடியவர்களாக இல்லை. சார், எஸ்ரா சர்க்குணத்துக்கு வெளிநாட்டுல சொத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா சார்? ஆமா, பொண்ணு ஒண்ணு அமெரிக்கால இருக்குது. நிச்சயமா அங்க ஏதாவது இல்லாம இருக்காது. ஏன்னா இவர் அடிக்கடி அமெரிக்கா தேசத்துக்கு போயிட்டு வருவார். இங்கேயே இவ்வளவு தூரம் பண்றவரு அமெரிக்கா தேசத்துல பண்ணாம இருப்பாரா? நிச்சயமா சொத்துக்கள் கட்டாயம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. சார், எஸ்ரா சர்க்குணத்திற்கு அடுத்த வாரிசு யாரு? அதாவது மகா இருக்குதே, இப்ப அதுதான் பேராயராக இருக்கின்றது.
ஓகே சார். சார், எஸ்ரா சர்க்குணத்தின் கேரக்டர் பற்றி சொல்லுங்க. தனிப்பட்ட விதத்தில் நீங்க அவர் கூட பழகி இருக்கீங்களா? அது பழகி இருக்கிறேன்னா ஏறக்குறைய ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து ஆபரேஷன் மொபைலைசேஷன், ஓஎம் டீம்னு நாங்க சொல்லுவோம். ஆபரேஷன் மொபைலைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனம் இருந்தது. அதுல இருந்தவர். அப்ப நானும் அதுல அங்கமாக இருந்தேன். அப்போ அந்த நேரம் எங்களுக்குள்ள நாங்க சில காரியங்கள் அப்ப பகிர்ந்து கொண்டோம். மற்றபடி பர்சனலா எனக்கு ரொம்பவும் தெரியாது. பர்சனலுக்குள்ள நான் போகவும் விரும்பல. அது தனிப்பட்ட மனுஷனுடைய கருத்துக்கள் அது. மீண்டும் நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.